பாகிஸ்தான் அடுத்த அடி, இந்தியாவை போல் தண்ணீருக்கு செக் வைக்கும் ஆப்கான். புதிய அணை கட்டும் தாலிபான். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு உள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள் அத்துமீறி நுழைந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதற்கு தாலிபான்கள் உரிய பதிலடி கொடுத்தனர். கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் தலையீடு செய்து மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இந்த நிலையில்தான் பாடம் புகட்டும் வகையில் நம் நாட்டை பின்பற்றி பாகிஸ்தானுக்கு தண்ணீர் வழங்குவதை நிறுத்த ஆப்கானிஸ்தான் குனார் ஆற்றுக்கு குறுக்கே புதிய அணை கட்டும் பணியை தொடங்க உள்ளது. இதற்கான உத்தரவு அதிரடியாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நம் நாடு உரிய முறையில் பதிலடி கொடுத்தது. இதில் பாகிஸ்தான் கதிகலங்கி போனது. நம் நாடு அடித்த அடியில் பாகிஸ்தான் நம்மிடம் சரணடைந்தது. போரை நிறுத்தும்படி கெஞ்சியது. இதையடுத்து போர் முடிவுக்கு வந்தது. முன்னதாக பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நம் நாடு அதிரடியாக நிறுத்தியது. சிந்து நதிநீர் பாகிஸ்தானின் உயிர் நாடியாகும். பாகிஸ்தானின் 20 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த நதிநீரை நம்பிதான் உள்ளனர். தற்போது சிந்து நதிநீர் கிடைக்காமல் அவர்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு வருகின்றனர். இதன் அடுத்த கட்டமாகத்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு செக் வைத்துள்ளது. இரு நாடுகளும் அண்டை நாடுகளாக உள்ளன, எல்லைகளை பகிர்ந்து வருகின்றன. ஆனால் தற்போது இரு நாடுகளிடையே கடும் மோதல் போக்கு உள்ளது. கடந்த சில வாரங்களாக மோதல் போக்கு வலுவடைந்தது. ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் டிடிபி எனும் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பினரின் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். இதற்கு ஆப்கானிஸ்தான் ராணுவம் பதிலடி கொடுத்தது. எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்குள் நுழைந்த தாலிபான்கள் மற்றும் இராணுவத்தினர் 58 பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கொன்று குவித்தனர். மேலும் எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவியது. இரு நாடுகளிடையே போர் ஏற்படும் சூழல் வந்தது. இதையடுத்து பாகிஸ்தான் கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிடம் பேசி மோதல் வலுக்காமல் தடுக்க கெஞ்சியது. இதையடுத்து கத்தார், சவுதி அரேபியா மத்தியஸ்தம் செய்தது. தாலிபான்கள் பாகிஸ்தான் இராணுவத்தினரிடம் பேசி மோதலை முடித்து வைத்தது. இருப்பினும் இரு நாடுகளிடையே தொடர்ந்து பதற்றம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. தற்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் காய்கறிகள், பழங்கள், அரிசி, கோதுமை உள்ளிட்டவற்றின் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாகிஸ்தானில் உணவுப் பொருட்களின் விலை எகிர தொடங்கியுள்ளது. 1 கிலோ தக்காளி பாகிஸ்தான் கரன்சியில் 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக இந்தியா பாணியில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஆப்பு வைக்க முடிவு செய்துள்ளது. அதாவது ஆப்கானிஸ்தானில் இருந்து குனார் ஆறு வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை நிறுத்த தாலிபான்கள் முடிவு செய்துள்ளன. இதற்காக குனார் ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட தாலிபான்கள் முடிவு செய்துள்ளன. குனார் ஆற்றின் அணை கட்டும் பணியை விரைவில் தொடங்க ஆப்கானிஸ்தானின் உச்சபட்ச தலைவர் மௌவலி ஹிபதுல்லா அகுண்டசாடா உத்தரவிட்டுள்ளார். இதனை ஆப்கானிஸ்தானின் தகவல் தொடர்புத்துறையின் துணை அமைச்சர் முஹாஜர் ஃபராஹி தனது எக்ஸ் பக்கத்தில் ஆப்கானிஸ்தானின் உச்சபட்ச தலைவர் அகுண்டசாடா நீர் மற்றும் எனர்ஜி அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். குனார் ஆற்றில் எவ்வளவு விரைவாக அணை கட்ட முடியுமோ அவ்வளவு விரைவாக அணையை கட்டி முடிக்க வேண்டும். இந்த பணிக்கான ஒப்பந்தத்தை உள்ளூர் நிறுவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் என கூறியுள்ளார். இதுபற்றி லண்டனில் உள்ள ஆப்கானிஸ்தான் பத்திரிகையாளர் சாமி யூசுப் சாய் கூறுகையில், இந்தியாவுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கான தண்ணீரை தடுத்து நிறுத்துகிறது. குனார் ஆற்றில் அணை கட்ட ஆப்கானிஸ்தானின் உச்சபட்ச தலைவர் நீர் மற்றும் எரிசக்தி துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த பணிக்கான ஒப்பந்தத்துக்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக காத்திருக்காமல் உள்நாட்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு பணியை தொடங்க கூறியுள்ளார் என தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த மே மாதம் குனார் ஆற்றில் தாலிபான்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்திருந்தனர். பாகிஸ்தானுக்கான தண்ணீரை நிறுத்த அணை கட்டும் நோக்கத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அப்போது தகவல்கள் வெளியாகின. தற்போது அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த குனார் ஆற்று தண்ணீரை பகிர்ந்து கொள்வதில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானிடையே எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லை. இதனால் ஆப்கானிஸ்தான் குனார் ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த குனார் ஆற்றை எடுத்துக்கொண்டால் அது ஆப்கானிஸ்தானில் பிறக்கிறது. வடகிழக்கு ஆப்கானிஸ்தானின் இந்து குஷ் மலைதான் குனார் ஆற்றின் பிறப்பிடமாகும். இது பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது. மொத்தம் 450 கிலோமீட்டர் தூரம் வரை பாய்கிறது. பாகிஸ்தானின் புரோகில் கணவாய் பகுதி குனார் ஆறு பிறக்கும் இடத்திலிருந்து பக்கத்தில் தான் உள்ளது. இந்த குனார் ஆறு இந்து குஷ் மலையில் பிறந்து ஆப்கானிஸ்தானின் குனார் மற்றும் நங்கஹார் மாகாணங்கள் வழியாக தெற்கு நோக்கி பாய்ந்து பாகிஸ்தானுக்கு செல்கிறது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா வழியாக ஜலாலாபாத் நகருக்கு அருகில் காபூர் நதியுடன் இணைகிறது. அங்கு இந்த குனார் ஆறு சித்ரால் நதி என்று அழைக்கப்படுகிறது.
இந்த ஆறு கைபர் பக்துன்வா மாகாணத்தின் நீர்ப்பாசனம் மற்றும் பிற நீர் தேவைகளுக்கு முக்கியமானது. இதனால் இந்த குனார் ஆற்றின் குறுக்காக பாகிஸ்தான் அணை கட்டும் பட்சத்தில் பாகிஸ்தான் பெரிய அளவில் பாதிக்கப்படும்.